அவள் 1ஆம் நம்பர் கேடியில் அவளை மாரி எவ்வளோ முள்ள மாதிரி முக்கிய ஒத்துலாம் கிடையாதுங்க. அதுக்காக வேண்டி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. அது கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, கல்யாணம் முடிச்சிருங்க. அந்த 6 முறை கருக்கலைக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க சார்? சட்டப்படி கருக்கலைப்பே பண்ணக்கூடாது. ஏன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு? அவங்க அது தப்புங்க. கட்சி விட்டு கட்சி மாறவே கூட தப்பு அது. ஆமாம், கொள்கை மட்டும் மாறவே கூட. தலை துண்டிட்டு போனாலும் தரையில் விழுந்தால் ஒரே கட்சியில் தான் இருக்கணும். அதுதான் முறையே. அது முடியலைன்னா வேற கட்சி, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி போகிறாங்க. இதுதான் சார் உண்மை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைக்கி மக்கள்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காங்க. குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நடிகை விஜயலட்சுமி அவர்களை வந்து திருமணம் செய்வதாக சொல்லி 6 முறை வரையும் கரு கலைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 2011 வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தொடங்கப்பட்ட இந்த வழக்கு வந்து நடுவில் வந்து விஜயலட்சுமி அவங்களால வந்து திரும்ப பெறப்பட்டது. இது வந்து இதை தள்ளுபடி செய்ய சொல்லி சீமான் தரப்பில் வந்து தொடரப்பட்ட வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 ஆண்டு வரை சிறை செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயலட்சுமி அவர்களிடமும் வந்து பெங்களூர் போயிட்டு காவல்துறை வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. இப்போ சீமான் அவர்களிடம் விசாரணை நடத்த போவதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்களோட கருத்தை வந்து மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நாம் தமிழர் கட்சியோட முக்கிய பொறுப்பில் இருக்க பல நிர்வாகிகள் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி மாற்றுக் கட்சிகளில் இணைந்து வர்றதையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட மாநில பொறுப்பில் மகளிர் அணியில் இருந்த காளியம்மாள் அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியேறியிருக்காங்க. இதை பற்றி மக்களோட கருத்தை வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற முக்கிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி மாற்றுக் கட்சியில் இணைவது மூலம் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவா என்னன்னு மக்களோட கருத்தை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை விஜயலட்சுமி அவங்கள வந்து திருமணம் செய்வதாக சொல்லி 6 முறை வந்து கரு கலைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 வருடம் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், தப்பு பண்ணவங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் வேறு ஒன்று நடந்தது என்னங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. தப்பு பண்ணவங்களுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்க சான்ஸ் உண்டு. அதுக்காக வேண்டி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. அது கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, கல்யாணம் முடிச்சிருங்க. அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு ஒரு தலைவன் தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கவர் அவருக்கு பயன்படுத்திக்கிட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் விளையாண்டவண்டு எப்படி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார்? ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கே அவர் நீதி கொடுக்க தெரியாதவர் தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்? அவர் ஒரு அரசியல் வாழ்க்கை நாம் தமிழர் சொல்லி தமிழ் தேசிய கொள்கையை பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ தான் ரீசெண்டாக ஏதோ விஷயத்தில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஃப்யூச்சரில் தெரியும், அது ரிசல்ட் வந்தால் தானே கொடுப்பாங்க. அவர் வாய் கம்முன்னு இல்லை, எல்லாத்தையும் குறைச்சா என்ன சொல்கிறாரு? எம்ஜிஆர் குறைச்சாரு, பெரியார் குறைச்சாரு. பெரிய தப்பு இது. அது சும்மா இப்போ நான் கொடுத்தா பேசிக்கிட்டு அதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு விடலாம் ஜம்முன்னு. அது போல் அவங்க ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுவானுங்க. 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க அது. ஆமாம், நமக்கு தான் நடிகர்னா நல்ல ஒன்று ஆச்சுனியா. அது வந்து அவங்களுக்குள்ள 2 பேரும், ஒன்று சீமானும் அவரும் விஜயலட்சுமி தான் அவங்க முழு பண்ணமாங்காட்டியும் இது உங்களுக்கு எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்களே. அது தனிப்பட்ட இடத்துல தானே நடக்குது. உடல் உறவுன்றது அப்படி நடக்கும்போது நமக்கெல்லாம் தெரியாது. அவங்க சொல்கிறத வச்சு எதையும் முழு பண்ணுறதில்ல. விசாரணை போது தெரியும் சார் அவர் நல்லவரா கெட்டவரான்றது. சரி, விஜயலட்சுமி குரல் கொடுக்குறாங்க, அது நமக்கு பேச்சு இல்லை. அவர் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறாரா? அவர் தான் பேச்சு. அவருக்கு குரல் கொடுக்குறாங்க, நமக்கு பேச்சு இல்லை. அவர் நல்ல மனிதராக அவர் இருக்கணும். நல்ல மனிதராக இருக்காதவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறாரு? எல்லாருமே அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி யாருங்க ஏமாற்றுவாங்க? முன்னாடியே வந்துட்டு அப்போ தாலி கட்டின்னு போக வேண்டியதானேங்க. முன்னாடியே கல்யாணம் பண்ணி இவங்க ஒழுக்கமாக இருந்திருக்குதான்ல. அவள் 1ஆம் நம்பர் கேடியில் அவளை மாரி எவ்வளோ முள்ள மாதிரி முக்கிய ஒத்துலாம் கிடையாதுங்க. ஆமாங்க, இதுதாங்க அந்த கதை. இவன் மேலே பை போடலாம், சீமான் மேலே எவ்வளோ ஒன்றால் போடலாம். அவனை அரசியலில் நுழையக்கூடாது, அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஆமாம், அதான் சொல்லுவேன். அவர் இப்போ வேறு யார் அவங்களோட போய் வாழ முடியும்? இவர் தானே இந்த வேலையை பண்ணார். வாழ்க்கை கொடுத்துரு. இதை சின்ன பெரிய தப்பை செஞ்சவர் திருப்பி ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டா நீ தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வேன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த 6 முறை கரு கலைக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க சார்? சட்டப்படி கரு கலைப்பே பண்ணக்கூடாது. ஏன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு? அவங்க திங்கிறதுக்குன்னு போகிறது. அது இவன் 10 ரூபா தான் நான் வந்துடும், நீ கொடுத்தா 10 ரூபா வந்துடும். அப்படி எக்ஸ்ட்ரா விரி ஒரு 100 200 ஊற்று அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படியே குணங்கள். நான் திரும்ப அதான் சொல்கிறேன். அவங்க ஏதோ சொல்லி அவர் வந்து ஒரு கோபக்காரர். ஓகேங்களா? யாருன்னா மைக்கு முன்னாடி அண்ணன் சீமான்
ஓகேவா? அவர் என்ன பேசினார் இதே மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று போயிட்டு கடைசியில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சுற்றின்னு வருவாங்க. புரியுதுங்களா? அது அவங்களோட மனசை பொறுத்துது. அவங்களுக்கு இப்போ பிடிக்கல, கட்சி கொள்கை பிடிக்கல, அதனால அவங்க விலகிட்டாங்க. நம்ம இத்தனை ஆண்டு காலம் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன செய்யணும், எதனால் நம்மள உள்ளவங்களே வெளியில் போகிறாங்களே அப்படின்னு தன்னை சீர்தூக்கி பார்த்துட்டு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயல்பாட்டுக்குள்ளே வந்தாருன்னா அவருக்கு, அவர் கட்சிக்கு, அவரை சார்ந்து நம்பியிருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு பிரயோஜனம், தமிழக மக்களுக்கும் அவர் நல்லது செய்கிறேன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை சொல்கிறாரு, அந்த நம்பிக்கை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம இதுலேருந்து என்ன சொல்கிறதுன்னா, கட்சியில் முக்கியமான பொறுப்பாளரே டக்கு டக்குன்னு மாறிடுறாங்க. திருமாவளவன் கட்சியில் முக்கியமான ஒருத்தர் இருந்தார், அவர் டக்குன்னு இப்போ விஜய் இதுலேருந்து மாறினார். அது மாதிரி அது அவங்கவுங்க இஷ்டம், நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்தமாரி அவர் தப்பு செஞ்சாருன்னா கோர்ட்டு அவருக்கு தண்டனை கொடுக்க போகுது. அதுக்கும் அரசியலுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அதை விட்டு விலைக்கு போகிறாங்களான்னா ஏதோ எதிர்பார்ப்பு அவங்க கிடைக்கிறது, அவங்க நினைக்கிறது கிடைக்கல, அதனால் வெளியே போகிறாங்க சார். இல்லை, இப்போ பொதுவாகவே அவர் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளோ தூரம் வெளியில் வர்றாங்கன்னா, சமீபமாக தமிழகத்துடைய முக்கியமான பெரியாரை அவர் சீண்டிட்டார். சமத்துவத்தை பேசிய, சுயமரியாதையை பேசிய, பகுத்தறிவை பேசிய பெரியாரை போய் அவர் சீண்டினது தான் அவருக்கு வந்த வென. அது தப்புங்க. கட்சி விட்டு கட்சி மாறவே கூட தப்பு அது. ஆமாம், கொள்கை மட்டும் மாறவே கூட. தலை துண்டிட்டு போனாலும் தரையில் விழுந்தால் ஒரே கட்சியில் தான் இருக்கணும். அதுதான் முறையே. வெளியே வர்றாங்கன்னா கட்சியில் ஒரு வெயிட்டை பார்த்து வரவங்க இருக்காங்க. இதிலேருந்து நம்மளால் சரிப்படாதுன்னு நினச்சி நிறைய பேர் வரவங்க இருக்காங்க. இதுலேருந்து போனால் நம்மளுக்கு ஒரு மற்ற அமைப்பில் போனால் நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குன்னு நினச்சி போகிறவங்க தான் நிறைய பேர். அது இணைகிறாங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பு நடக்கலைன்றதுனால போவாங்க சார். அவங்க வேறு பணம் சம்பாதிக்கலான்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம். இல்லை இவர் பேரில் இன்னும் நிரூபிக்கலைல்ல, குற்றம் நிரூபிக்கலை, அதை வச்சு போகிறாங்களான்னா எதையும் சொல்ல முடியாதுங்கள. இப்போ திருப்பி அவர் மன்னிப்பு கேட்டு அவர் மக்கள் என்னென்னலாம் ஃபஸ்ட்டெல்லாம் தமிழக மக்கள், தமிழ்நாடு, தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருந்தவர் தன்னைத்தானே சீர்தூக்கி கொண்டு தன்னுடைய தவறுகளை சரி செஞ்சாருன்னா இன்னும் இருக்கிறவங்களும் அவங்களோட இருப்பாங்க. இல்லைன்னா மற்றவங்களும் காலியாகி சுத்தமாக கட்சியே சும்மா லட்டுப்பேடு கட்சி மாதிரி ஆயிரும். எல்லாம் இதான் சார், சம்பாதிக்கிறதுக்கு தான் சார் எல்லாமே. அரசியலில் யாரும் ஜனத்தங்களுக்கு இது வழி செய்ததா அப்போ இருந்தவங்க செய்தாங்க. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியல் வராங்க. அது முடியலைன்னா வேறு கட்சி, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி போகிறாங்க. இதுதான் சார் உண்மை. கண்டிப்பாக நான் பின்னடைவு தான் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா. ஏன்னா நிறைய பேர் அவரோட கொள்கை பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு பின்னடைவு இருக்கலாம். ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லீடராக அவர் திரும்பவும் நிறைய விஷயங்கள் நல்லதாக பண்ணாருன்னா அவர் நல்லா வரலாம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.